ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி திவ்யாசம் ததோ ஜெயோ உதிரயே நஷ்டப்ரஜேசி அபித்ரேசி நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமசிலோகே பக்திர்பவதி நஷ்டிகி கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாச்சய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபத்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே Hare கிருஷ்ணா Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஜெய், எல்லா பக்தர்களுக்கும் ஜெய். ஹரே கிருஷ்ணா. மாதாஜிக்கு ஜெய், மாதாஜிக்கு மாதாஜிக்கு ஜெய், ஜெய். ஹரே பிதாஜிக்கு கிருஷ்ணா. ஜெய். நன்றி Hare Krishna. நன்றி. ஹரே கிருஷ்ணா. எங்க கமலா மாதாஜி என்றா உடனே லைட்டப்ப காட்டுவேன், அங்க போய் ஓன் பண்ணண்டு திரைக்கு போட்டோம். தலைவரெல்லாம் வெட்டியாச்சு போல. ஹரே கிருஷ்ணா. தான் கவனிக்கிறீங்க. அத்தியாயம் அம்மா அம்மா வாங்கிச்சாச்சு. அத்தியாயம் 44 வந்து கம்சன் பதம். அம்மா வாசிங்க. ஹரே கிருஷ்ணா அத்தியாயம் 44 கம்சன் பதம். சிறில பிரபுபாதாவுக்கு ஜெய். கிருஷ்ணரும் பலராமரும் எவ்வாறு மல்லர்களையும் கம்சனையும் கொன்றனர் என்றும், எவ்வாறு கம்சனின் மனைவியரை தேற்றினர் என்றும், இரு பகவான்களும் எவ்வாறு தாங்கள் தாய் தந்தையருடன் மீண்டும் இணைந்தனர் என்றும் இவ்வத்தியாயம் விவரிக்கின்றது. மல்யுத்தம் புரிய முடிவு செய்த பகவான் கிருஷ்ணர் சானூரனை எதிர்த்தார். பகவான் பலராமரோ முஷ்டுவனுடன் மோதினார். கரத்தோடு கரமும் சிரத்தோடு சிரமும் முழங்காலோடு முழங்காலும் மார்பத்தோடு மார்பம் மோத எதிரிகள் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கி கொண்ட போது அவர்கள் தங்கள் உடல்களையே கூட காயப்படுத்தி விடுபவர்கள் போல் தோன்றினர். அரங்கத்தில் கூடியிருந்த பெண்கள் ஆபத்து வந்த யுத்தத்தைக் கண்டு மன்னரையும் அங்கு கூடியிருந்தவர்களையும் இவ்வாறு நிந்திக்க தொடங்கினர். மரியாதைக்குரிய கூட்டத்தினர் இடியோர் போன்ற அரங்கங்களுடைய மாம்சம் மனை போன்ற இம்மல்லர்களுக்கும் இளம் தளிர்னை போன்ற இப்பாலகர்களுக்கும் இடையே மல்யுத்தம் நடக்க ஒருபோதும் அனுமதித்திருக்க கூடாது. அநீதி நடக்கும் சபைக்கு புத்திமான் ஒருபோதும் போகக்கூடாது. வசுதேவரும் தேவகியும் கிருஷ்ணன் மற்றும் பலராமரின் வன்மையை முற்றிலும் அறியாத காரணத்தினால் கூட்டத்தில் உள்ள பெண்கள் பேசியதை கேட்டு மிகவும் வருந்தினார்.
பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் சாணூரனின் கரங்களைப் பற்றி அவனை பலமுறை சுற்றி நிலத்தில் எறிந்து அவனை கொன்றார். முருகனுக்கும் அக்கதியே நீண்டது. பலராமரின் கரத்தினால் பலமாக குத்தப்பட்ட அவன் கீழே விழுந்து ரத்தங்கக்கி பின்னர் மாண்டான். அதன் பின்னர் கூட சோசலன் என்னும் மல்லர்கள் யுத்தம் செய்ய முன்வந்தனர். ஆனால் கிருஷ்ணரும் பலராமரும் தங்கள் கரங்கள் மற்றும் கால்களினால் தாக்கி அவர்களை எளிதாக கொன்றனர். மீதமிருந்த மல்லர்கள் தங்கள் உயிருக்கு அஞ்சி அங்கிருந்து தப்பி ஓடினர். கம்சனை தவிர அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் கிருஷ்ண பலராமரை பார்த்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். சீற்றம் கொண்ட மன்னர் இசைக்கருவிகளில் மக்கள் மங்கள ஒளியை நிறுத்தச் செய்து வசுதேவர், நந்தகோபர், உக்கிரசேனர் மற்றும் ஆயர்களை கடுமையாக தண்டிக்கும்படியும் கிருஷ்ண பலராமரை அரங்கத்தை விட்டு துரத்தும்படியும் தனது காவலர்களுக்கு கட்டளையிட்டார். கம்சன் கூறியதை கேட்டவுடன் கிருஷ்ணர் பெருஞ்சீற்றம் கொண்டு அரசனின் மேடை மீது தாவி ஏறினார். அவர் கம்சனின் தலைமையினை பற்றி இழுத்து மேடையில் இருந்து கீழே உருட்டி மல்யுத்தாரங்கில் வீழ்த்தி அவன் மீது ஏறி அவனை தாக்கினார். இவ்வாறு கம்சன் தனது மரணத்தை சந்தித்தான். அச்சத்தின் காரணமாக கம்சன் எப்போதும் கிருஷ்ணரை நினைத்திருந்ததினால் அவன் மரணத்துக்கு பின் பகவானை போன்ற உருவத்தை பெறும் சாரூப முத்தியினை அடைந்தான். பின்னர் கம்சனின் 8 சகோதரர்களும் கிருஷ்ணரை தாக்கினர். ஆனால் பலராமரோ சிங்கம் மான்களை கொள்வது போன்று அவர்களை தமது கதையினால் தாக்கி எழுதாக கொண்டார். வானத்து துந்துவிகள் முழங்கின. தேவர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு பகவான் கிருஷ்ணரையும் பகவான் பலராமரையும் போட்டி துதித்து அவர்கள் மீது மலர் மாறி வருந்தனர். கம்சனின் மனைவியர் அவன் மரணத்துக்காக வருந்தி புற ஊர்களிடத்து கொடூரமாக நடந்து கொண்டதாலும் இப்பிரபஞ்சத்தை படைத்து காத்து அளிக்கின்ற பகவானான கிருஷ்ணரை மதிக்காதனாலுமே கம்சன் மாண்டான் என்று அழுது புலம்பினர். பகவான் அந்த விதவைகளை தேக்கி இறந்து போன கம்சன் மற்றும் அவன் சகோதரர்களுக்கும் இணைப்பிரிவுகளை செய்து பின்னர் தமது தாய்தந்தையரை சிறையிலிருந்து விடுவித்தார். தமது பெற்றோரின் பாதங்களை கிருஷ்ணர் வணங்கினார். ஆனால் அவர் முழுமுதற் கடவுள் என்பதை இப்போது அறிந்து கொண்டதால் அவரை தழுவிக்கொள்ளவில்லை. ஹரே கிருஷ்ணா. இந்த அத்தியாயத்துல இந்த கதையும் படிக்க போறோம். கம்சனை கொள்றது, தகப்பன ஜெயிலுக்குள்ள இருந்து சிறையில இருந்து வெளியில எடுக்கிறத பற்றியும். கமலா வாங்க. ஹரே கிருஷ்ணா. பதம் 1 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீ சுக உவாச ஏவம் சர்சித சங்கல்போ பகவான் மதுசூதன அசா சதா சானுரம் முஸ்டிகம் ரோஹிணி சூத. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. சுகதேகோ சுவாமி கூறினார். இவ்வாறு கூறப்பட்டவுடன் பகவான் கிருஷ்ணர் அந்த அறைகூவலை ஏற்றுக்கொள்வதென்று தமது மனதில் உறுதி கொண்டார். அவர் ஷானுரனுடனும் பகவான் பலராமர் முஷ்டிகனுடனும் இணை சேர்ந்தனர். ஹரே கிருஷ்ணா. 12 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஹஸ்தாப்ஜாம் ஹஸ்தயோர் பத்வா பத்ஜாம் ஏவ சத பாதயோ விஷஹர் சுதர் அன்யோன்யம் பிரஷ்ய விஷிஹிஷ்யா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஒருவர் கரங்களை மற்றவர் கரங்களினால் பெற்ற, ஒருவர் கால்களை மற்றவர் கால்களினால் பின்ன எதிரிகள் வெற்றி கொள்ளும் ஆவலில் ஆற்றலோடு போரிட்டனர். ஹரே கிருஷ்ணா. 13 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அரத்னிப்யாம் ஜானுப்யாம் சைவ ஜானுஜீஸ்ர ஜீஸ்டோரஸ்தாவ் அன்யோன்யம் அபிக்ஜக்னது. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அவர்கள் ஒருவரை மற்றொருவர் முஷ்டிகளோடு முஷ்டிகளும் முழங்கால்களோடு முழங்கால்களின் சிரத்தோடு சிரமும் மார்போடு மார்பும் மோதி தாக்கினர். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. இச்சுலோகத்துல அரத்னி என்னும் வார்த்தை கை முஷ்டியையும் குறிப்பிடும், அதே சமயம் முழங்கையையும் குறிப்பிடும். ஒருவேளை அவர்கள் முழங்கைகளினாலும் தாக்கி இருக்கலாம். இப்பாணி என்று பல்வேறு வீர விளையாட்டுகளில் காணப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 14 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பரிப்ராமண விகேஷ
பரிரம் பாவ பதானை உத்தரஸ்பரா பசஸ்பனை சான்யோன்யம் பிரதச்சாருந்தங். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு: ஒவ்வொரு வீரரும் அவரவர் எதிரியை வட்டமாக சுற்றி இழுத்தனர், முந்தி தள்ளி நசுக்கினர், தூக்கி கீழே எறிந்தனர், முன்னும் பின்னுமாக ஓடினர். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை: ஸ்ரீதர சுவாமிகள் பரிரம்ப என்னும் வார்த்தை எதிரிகள் ஒருவரை ஒருவர் தங்கள் கரங்களினால் நசுக்கினர் என்று குறிப்பிடுவதாக விளக்கம் அளிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. அப்ப இப்ப அங்க மல்யுத்த இது துவங்கிட்டு மதுராவில. அப்ப பகவான் கிருஷ்ணர் வந்து இவ்வாறு கூறப்பட்டவுடன் பகவான் கிருஷ்ணர் நேரர் அந்த அரகுகளை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப அவர் சானூரனுடன் பகவானும் பலராமர் வந்து முஷ்டியனுடைய முனைந்து அங்க செயல்படினே. அப்ப அவைகள் கரங்களுக்கு கரங்களும் கால்களுக்கு கால்களுமே முழங்கைகளுமே இப்படியே மாறி மாறி எதாலே அடிபடினோ அது ரெண்டு பேர் பகுதியுமே சேர்ந்து அங்க அடிபாடு துவங்கி இருக்கு. அப்ப மல்யுத்த அரங்கில் நடந்து கொண்டிருக்குது. இதுல வந்து ஸ்ரீதர சுவாமி கொடுக்கிறார், பரிம்பா என்னும் வார்த்தை எதிரிகள் ஒருவர் தங்கள் கரங்களினால் நசுக்கினர் என்று குறிப்பிடுவதாக விளக்கப்படுகிறது. இந்தலாம் அங்க நடந்து கொண்டிருக்கு. கம்சன் இதயம் என்னையும் பட்ட அடிச்சு கொண்டிருக்கும். தான் தானே கடைசியா நடக்க போகுது, தனக்கு தானே எல்லாம் உண்டு. ஓகே. 5 வந்து இன்பம் மாதாஜி. ராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. புத்தா பனைல் உன்னைய நைஸ் சாலனைகள் ஸ்தாபனர் அபி அரஸ்தம் ஜிகி ஜிகி சந்தாப் அபசக்ரதர் ஆத்மனக. மொழிபெயர்ப்பு: ஹரே கிருஷ்ணா. மிக்க வலிமையுடன் ஒருவரை ஒருவர் தூக்கி சுமந்தனர், ஒருவரை ஒருவர் உந்தி தள்ளினர், ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டு நின்றனர். என்ன நடந்தா? தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று தங்கள் உடல்களையே கூட காயப்படுத்திக் கொண்டனர். பொருளுரை: ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி கிருஷ்ணரும் பலராமரும் உண்மையில் தங்களை காயப்படுத்திக் கொள்ளவில்லை என்ற போதிலும் சானூரனுக்கும் முஷ்டிகனுக்கும் பிறருக்கும் அவர்களின் லௌகீக பார்வையின் காரணமாக அவர்கள் இருவரும் அப்படி தோற்றமளித்தனர் என்று விளக்கம் அளிக்கின்றார். அதாவது பகவான் இருவரும் மல்யுத்த வீரர்கள் என்றும் தமது லீலையில் முற்றிலும் ஆழ்ந்திருந்தனர். கொஞ்சம் கிட்ட இருங்க, போன கிட்ட இருங்க கொஞ்சம். அப்ப இதுல வந்து என்ன சொல்லப்பட மற்ற நீங்க வாசிக்க முதல் இப்ப வந்து அங்க ரெண்டு பக்கத்திலேயும் காயம் வருது. ஆனா உண்மையில கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் அங்க காயமே இல்லை. ஆனா பௌதிக கண்ணோட்டத்துல பார்க்க அவைகள் காயப்பட்டவை போல காணப்படுகின வழிய அவை என்ற பகவானுடைய மல்யுத்த வீரர்கள் என்றும் தமது லீலையில் முற்றிலும் ஆழ்ந்தின என்று நாங்களும் மல்யுத்தத்துல கலந்து கொள்றோம். அப்ப மல்யுத்தம் என்று ரெண்டு பக்கம் யுத்தம் நடக்க காயங்கள் ஏற்படும் இல்லை. அது மாதிரி காட்டிக்கொள்ளினே தவிர பகவான்கள் ரெண்டு பேருக்குமே காயம் அங்க இல்லை என்று சொல்லப்படுது. ஓகே. 6 பதமாறு. ஹரே கிருஷ்ணா. தத் பலா பலவ யுத்தம் சமோதாக சர்வ யோசிதக ஊக பரஸ்பரம் ராஜன் சானுகம்பா வருத சக. மொழிபெயர்ப்பு: அன்பார்ந்த மன்னனே, அங்கு குடியிருந்த பெண்கள் கூடியிருந்த பெண்கள் அனைவரும் மல்யுத்தம் பலவானுக்கும் பலமற்றவனுக்கும் இடையே நடப்பதாக கருதி இரக்கத்தின் காரணமாக பெரும் கவலை கொண்டனர். அவர்கள் அரங்கத்தில் கூட்டமாக கூடி நின்று ஒருவர் மற்றொருவரிடம் பின்வருமாறு கூறினர். அங்க வந்து என்ன நடக்குன்னா, பெண்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த பாசம் இருக்கும். இப்ப வந்து பகவான்கள் ரெண்டு பேரும் சிறு பிள்ளைகளாக இருக்கின. மல்யுத்த வீரர் சாருகனும் அந்த என்ன முட்டிகனும் இவ ரெண்டு பேருமே வந்து அவ வயது வந்தாக்கள், அவ நல்ல பலமான ஆக்களா இருக்கின. அப்ப இந்த பெண்கள் என்ன நினைக்கின, கிருஷ்ண பலராமன் சின்ன பிள்ளை, அப்ப அவைக்கு பலம் காணாது. அவைகளோட அடிக்கிறது அதுல நடக்கிறது எல்லாமே தவறான முறையில நடக்குன்னு சொல்லி கவலைப்படினாம். அது தாய்ப்பாசத்தின் மூலம் அவைன்ற கவலை அங்க வெளிப்பாட்டப்படுது. 17 ஹரே கிருஷ்ணா. மகான் அயம் பதா தர்ம விவசாயம் ராஜ சபா சதாம் ஏ பலா பலவத் யுத்தம் ராஜ்யோ அன் விச்சந்தி யஸ்தக. மொழிபெயர்ப்பு: பெண்கள் கூறினர், அந்தோ அரசரின் சபையில் இருப்பவர்கள் எவ்வளவு பெரிய அதர்மத்தினை செய்து கொண்டிருக்கின்றனர். பலவானுக்கும் பலமற்றவனுக்கும் இடையில் நடக்கும் யுத்தத்தினை
மன்னர் பார்த்து கொண்டிருப்பதனால் அவர்களை கூட பார்க்க விரும்புகின்றனர் போலும். பொருளுரை. பெண்கள் கூறும் இக்கருத்தின் உட்பொருள் என்னவெனில், எவ்வாறோ அரசன் இந்த அதர்ம யுத்தத்தினுக்கான விரும்புகிறான் என்றால், இச்சபையில் உள்ள மரியாதைக்குரியவர்களே இதனை காண விரும்ப வேண்டும் என்பதுதான். இந்த உணர்வுகள் இயற்கையானவையே. இன்னும் கூட பொதுவிடத்தில் வலிமுடியதாக ஒருவனுக்கும் பலவீனமான மற்றொருவனுக்கும் இடையில் சண்டை நடந்ததென்றால் நாம் சீற்றத்திற்காளாகின்றோம். இரக்கமுடைய பெண்கள் இதுபோன்ற அதர்ம யுத்தத்தினால் குறிப்பாக உணர்வு புண்பட்டு சீற்றம் கொள்ளுகின்றனர். இதுல வந்து என்ன ஓடுபடுதுண்டா, பலவானுக்கும் பலம் இல்லாதவனுக்கும் இடையில நடக்கிற யுத்தத்தை மன்னர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப மன்னரால இது வேணுமென்று தான் நாங்க அந்த அதர்ம யுத்தத்தை மன்னர் விரும்புகிறார். அப்ப அப்படிப்பட்ட இடத்துல ஏன் நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கணும்? ஒரு இடத்துல ஒரு அதர்ம செயல் நடக்குதுண்டா, அந்த அதர்ம செயலை எங்களால தடுத்து நிறுத்த முடியலையேண்டா, அந்த இடத்துல நாங்க இருந்தோம்டா அந்த பாவம் எங்களுக்கு தான் வந்து சேரும். எங்களால் அதை முடியல தடுத்து நிறுத்தன்னா அந்த இடத்த விட்டு நாங்க வெளியில போடணும், விளைவிடும். விலகிட வேணும், அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நாங்கள் வேடிக்கை பார்க்குற மூலம் அங்கே இருந்தோம்டா. இப்போ என்ன நடக்கு? அதர்மமோ தர்மமோ என்ன நடந்தாலும் மக்கள் இப்போ என்னத்தை வச்சு பிடிச்சி கொண்டு உடனே போனை வச்சு வீடியோ எடுக்கிறது. ஏன்னாண்டா யூடியூப் வழியை போட்டோணும், அவைக்கு எவ்வளோ லேக்கி வேணும் அதைத்தான் பார்ப்பேன். நாங்கள் உயிர் போகிறத பார்க்க மாட்டேனேன். இப்போ கிட்டல ஒரு நியூஸ் காட்டுச்சு, என்னண்டா தாய் ஏதோ குடிபோதையில் மயங்கியிருக்கு, அதுண்ட குழந்தை தவண்டு தவண்டு ரோட்டுக்கு போய்கொண்டே இருக்குது. அந்த குழந்தைய தூக்கணும், தாயை காப்பாற்றணும் இல்லை, எல்லாரும் வீடியோ எடுத்து கொண்டு நிற்கிறேன். இதா உண்மையான இரக்க செயல்? இல்ல, அந்த குழந்தைய பற்றி சிந்தனை இல்லை, வீடியோ எடுக்கிற வேலையில் நிற்குதுகள். அந்த குழந்தை தவண்டு தவண்டு அழுது கொண்டு போகுது. அப்படிப்பட்ட உலகம் தான் இப்போ இருக்கு. அந்த நேரம் கம்சனும் இப்படியான ஒரு வேலையை தான் அவனும் செய்து கொண்டிருக்கிறான். அதால இரக்கமுள்ள பெண்கள் எல்லாம் என்ன செய்யணும், இது அதர்ம செயலண்டு அவைக்கு சீற்றம் பெறுதாம், கோபம் பெறுதாம். அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடாண்டு இணைக்கினேன். எட்டேம் படிங்க மதாஜி. அதமட்டு இக்வ வஜ்ர சார சர்வாங்கவ் மல்லெனவ் மல்லவ் சைலேந்திர சன்னிபவ் இக்கவ சாதி சுகுமாரங்கவ் கிரஷோரவ் நாப்த யௌவனம். மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. வஜ்ராகத்தை போன்ற அங்கங்களும் மலையினை ஒத்திருக்கும் தேகங்களையும் உடைய மல்யுத்தத்தினை தொழிலாக கொண்ட இருவருக்கும் மென்மையான அங்கங்களை உடைய யௌவன பருவம் எய்தாத இருபாலருக்கும் இடையில் என்ன ஒப்பீடு இருத்தல் கூடும். ஹரே கிருஷ்ணா. அதான் என்ன சொல்லப்படுதுண்டா, வஜ்ராயுதம் போன்ற அங்கங்களும் மலையினை ஒத்திருக்கும் தேகங்களை உடைய மல்யுத்தத்தினையும் தொழிலாக கொண்ட இருவருக்கும் வெண்மையான அங்கங்களுடைய யௌவன பருவம் எய்தாத இருபாலர்களுக்கு இடையில் என்ன ஒப்பீடு இருத்தல் கூடும்? இப்போ வந்து ரெண்டு பேருக்குமே அந்த பலம் இருக்கணும், தகுதி உள்ளவன் தான் தகுதி உள்ளவனோட மோத வேணும். இங்கே வந்து கிருஷ்ண பலராமரை பாலகராக தான் அந்த பெண்கள் பார்க்கின. அதால் அவைக்கும் இவன் மல்யுத்த வீரர்களுக்கும் எந்த விதமான பொருத்தமும் இல்லை. அங்கே எதிர்த்து சண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த சிறு பாலகர்கள் ஏன் அப்படி நடக்க வேணும், ஏன் மன்னன் இதுக்கு ஓகே பண்ணி இருக்கிறான் எல்லாம் அவை இணைக்கினே அந்த இடத்துல அந்த பெண்கள். இப்ப கமலம் அம்மா வாங்க. 9 19. ஹரே கிருஷ்ணா. தர்ம யுயதிக்ரமோ ஹி அஸ்ய சமாசஸ்ய இத்வம் பவேத் யத்ரா தர்ம சமுதேன் நஸ்தேயம் தத்ர ஹர்ஸ்கிசு. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பாகவதற்கு தர்மனர்கள் இக்கூட்டத்தில் கண்டிப்பாக மீறப்பட்டிருக்கின்றன. அதர்மம் எங்கே வளர்ச்சி வருகின்றதோ அந்த இடத்தில் ஒருவன் கணப்பொழுது கூட இருக்கக்கூடாது. பதம்பத்தி நசபாம் இப்ரவிசேத் இப்ராஞ இசப்ய தோசான் அனுஸ்மரன் அப்டுவன் விட்டுவன் அந்யோ நரகில் விஷம் அஸ்னுதே. ஒரே கூட்டத்தில் உள்ளவர்கள் முறையற்ற செயல்களை செய்கின்றவர்கள் என்று ஒரு புத்திமான் அறிந்து கொண்டார் என்றால் அவனால் கூட்டத்திற்கு செல்லக்கூடாது.
ஒருவேளை அவன் அக்கூட்டத்தில் பங்கு பெற நேர்ந்து அவன் உண்மை பேசாவிட்டாலோ பொய்யுரைத்தாலோ அல்லது ஒன்றும் அறியாதவன் என்று கூறினாலோ அவன் நிச்சயம் பாவம் எய்துவான். பயனுண்டு. பல்கத சற்றும் அவித கிருஷ்ணஸ்ய வதனாம்புஜம் வீஸ்யதாம் இஷ்டமவாரி உப்தம் பத்மகோசம் இவாம் புகே. தமது மொழிபெயர்ப்பு ஹரேஷ்ணா. தமது எதிரியின் மீது பாய்ந்து மோதும் கிருஷ்ணரின் தாமரை முகத்தினை சற்று பாருங்கள். அந்த முகம் பயங்கரமான யுத்தத்தினால் விளைந்த வியர்வை துளிகளால் மூடப்பட்டிருப்பது ஒரு தாமரை மலர் பனித்துளிகளால் மூடப்பட்டிருப்பதை ஒத்திருக்கிறது. நன்று. ஹரேஷ்ணா. கிம் நவஸ்யத ராமஸ்ய முகமாதாரம் லோசனம் முஸ்திகம் இத்ததே சாமசம் காசசம் ஜம்பசோவிதம். மொழிபெயர்ப்பு ஹரேஷ்ணா. முஸ்திகளை நோக்கும் சினங்கொண்ட பார்வையினால் செப்பு தாமிரம் போல் சிவந்து போன விழிகளை உடையதும் தமது நகர்த்தினாலும் யுத்தத்தில் கொண்ட ஆழ்த்த ஈடுபாட்டினாலும் அழகு அதிகரிக்கப்படுவதுமான பகவான் பலராமன் திருமுகத்தை நீ பார்க்கவில்லையா? ஹரே கிருஷ்ணா. இதுல என்ன சொல்லப்படுது? மல்யுத்தத்தில் இதில் அந்த தருமனர்கள் இக்கூட்டத்தில் கண்டிப்பாக மீறப்பட்டிருக்கின்றன. இப்போ ஒரு யுத்தம் நடக்கண்டா, ஒரு விளையாட்டு மைதானத்தில் ஒன்று நடக்கன்னு சொன்னால் அங்கே தருமனர்கள் இன்னென்ன முறைகளில் தான் செய்யப்பட வேண்டுமென்றது ரெண்டு பக்கத்துக்குமே அறிவிக்கப்படும். ஆனால் அந்த தரும முறைகளையே மீறினால் அந்த இடத்தில் ஒருவன் கண்ணப்பொழுது கூட இருக்கக்கூடாது. அதுல இருந்தா அந்த பாவம் எங்களுக்கு. அதான் பிரபாதா சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, அந்த ஒரு பக்தர்களை நிந்திக்கிற இடத்துல நாங்கள் இருக்கக்கூடாது, காதை கொடுத்து கேட்கக்கூடாது, அந்த நிந்தனை வார்த்தைகளை கேட்கக்கூடாது அந்த இடத்துல இருந்தண்டு. அப்போ ஒரு கூட்டத்தில் உள்ளவர்கள் முறையற்ற செயல்களை செய்கின்றனர் என்று ஒருவன் புத்திமான் அறிந்து கொண்டானண்டா அவன் அக்கூட்டத்திற்கு செல்லவே கூடாது. அந்த கூட்டத்தில் என்ன நடக்கின்றதை காதை கொடுத்து கேட்கக்கூடாது. ஏனென்றா அங்கே பாவம் பெறும் என்று சொல்லப்படுது. அப்போ அதை மாதிரி தான் தமது எதிரியின் மீது பாய்ந்து மோதும் கிருஷ்ணரின் தாமரை முகத்தினை சற்று பாருங்கள் பெண்கள் படிக்க சொல்லின மற்றவைக்கு. அந்த முகம் அதில் அந்த முகம் பயங்கரமான யுத்தத்தினால் விளைந்த வியர்வை துளியினால் மூடப்பட்டிருப்பது, ஒரு தாமரை மலர் பனித்துளியினால் மூடப்பட்டிருப்பது ஒத்திருக்கிறதாம் பகவானுடைய முகத்திலே அந்த வேர்வை துளி இருக்கிறது. அப்போ முஷ்டிகனை நோக்கி சினங்கொண்டு பார்வையினால் செப்பு தாமரம் போல் சிவந்து போன புலிகளை உடையதும் தமது நகைப்பினாலும் யுத்தத்தில் கொண்ட ஆழ்ந்த ஈடுபாட்டினாலும் அழகும் அதிகரிக்கப்படுவதுமான பகவான் பலராமரின் திருமுகத்தை நீ பார்க்கவில்லையா? ஒவ்வொருவருக்கு ஒரு பெண்கள் கதக்கின, பலராமற்ற முகம் எவ்வளவு அழகான முகம், அவருடைய அழகை நீ பார்க்க இல்லையா? இப்படி எல்லாமே அங்கே கதைச்சு கொண்டிருக்கின. இப்போ வாங்க இன்பம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பதம் 13. புண்ணியா பத பிரஜ பூவோ யத் அயம் நிருகசிலிங்க கூடக புராண புருஷோ வனச்சித்திரமால்ய கஹ பாலயன் சக பலக கவணஸ்யம் சவேணும் விக்ரீடயாஞ்சதி கிரித்ர ரமார்ஷிதாங்கிரிஹி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதருக்கு ஜெய. மொழிபெயர்ப்பு. பிரஜத்தில் உள்ள நிலப்பகுதிகள் எத்துணை புண்ணியவன. அங்குதானே ஆதி புருஷம் முழுங்குத கடவுள் தம்மை மனித பண்புகளால் மறைத்து கொண்டு பல்வேறு லீலைகளை நிகழ்த்தி கொண்டு அலைந்து தீகின்றனர். காட்டில் உள்ள பல்வன மலர்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கும் மாலைகளை அணிந்திருக்கும் அவரது தாமரை திருவடிகள் சிவபெருமானாலும் அதிர்ஷ்ட தேவதை ரமாவினாலும் வழிபடப்படுகின்றன. அங்குதான் அவர் பலராமருடன் சேர்ந்து கொண்டு பசுக்களை மேய்க்கும் போது தமது புல்லாங்குழலிலிருந்து இனிய இசையினை எழுப்புகின்றார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதருக்கு ஜெய. பொருளுரை. இஸ்லோகத்தின் பார்வையாளர்கள் பகுதியில் இருந்து பக்தியுடைய பெண்கள் மதுராபுரிக்கும் பிருந்தாவனத்துக்கும் இடையுள்ள வேறுபாட்டினை சுட்டி காட்டுகின்றனர். அவர்கள் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் தமது சக பெண்களுடன் சக தோழர்களுடன் கழித்து மகிழ்கின்றனர். ஆனால் மதுராபுரியிலோ பகவான் தொல்முறை சார்ந்த மல்யுத்த வீரர்களின் கீழ்த்தரமான சூழ்ச்சிகளினால் துன்பத்துக்குள்ளாகின்றனர் என்று குறிப்பிட விரும்புகின்றனர்.
இவ்வாறு மதுராவில் உள்ள பெண்கள் அதர்மமான மல்யுத்தத்தில் கிருஷ்ணர் ஈடுபட்டிருப்பதை கண்ட வேதனையின் காரணமாக மதுராபுரியை நிந்திக்கின்றனர். உண்மையில் மதுராபுரியும் கூட பகவானின் நித்திய உறைவிடங்களில் ஒன்றே ஆகும். ஆயினும் இங்கே அக்கூட்டத்திலுள்ள பெண்கள் தங்கள் அன்பினை எதிரான மனநிலையில் வெளிப்படுத்துகின்றனர். ஹரே கிருஷ்ணா. 14 பதம் 14. ஹரே கிருஷ்ண மதஜி கோபியஸ்தபக கிம் அசரன் யத்யமுல் அமுஷ்யயா ரூபம் லாவண்யசாரம் அசமூர்த்தவம் அனன்ய சித்தம் திரிப்பிஹி பிபந்தி அனுசவா பிதனவம் துராபம் ஏகாந்தனா தாம யசசக ஸ்ரீய ஐஸ்வர்ய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதற்கு ஜெய. மொழிபெயர்ப்பு. கோபியர்கள் என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? அழகின் சாரமாக இருந்தும் இணையற்றதும் விஞ்ச முடியாதுமான பகவான் கிருஷ்ணரின் வடிவின் எழிலை அவர்கள் எப்போதும் தங்கள் விழிகளினால் பருகிக் கொண்டிருந்தனர். அந்த அழகே எழில், புகழ், செல்வம் போன்றவற்றின் ஒரே உறைவிடமாகும். அது சுய நிறைவுடையது, எப்போதும் புதியது, கிடைத்தற்கு அரியதுமாகும். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. இஸ்லோகத்தின் பதவுரைகளும் பொழிப்புகளும் ஸ்ரீல பிரபுபாதாவும் சைத்தன்ய சாம்ராஜ்யத்தில் ஆதி 4:156 உள்ளவையாகும். ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய சரிதா அமிர்தத்துல இருந்து எடுத்தது. அப்ப இதுல என்ன சொல்லப்படுது? இப்ப 13 இப்ப இந்த இச்சுலோகத்துல பார்வையாளர்கள் பகுதியில் இருந்து 10 உடைய பெண்கள் பாருங்க. இப்ப பார்த்து கொண்டிருக்கிற மல்யுத்தம் நடக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறதுல 10 உள்ள பெண்கள் என்ன சொல்லினா மதுராபுரிக்கும் விருந்தாவனத்துக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டினை சுட்டி காட்டுகின்றனர். விருந்தாவனத்துல மக்கள் எப்படி இருக்குன்னா மதுராவனத்துல எப்படி இருக்கின்றன மதுராவில். அப்ப அவர்கள் விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் தமது சகி பெண்களுடனும் சக தோழர்களுடனும் கழித்து மாள்கின்றாரங்க. விருந்தாவனத்தில் அவருடைய நண்பர்களோட ஆர்ப்பாடியில் அவர் பஸ்களை மேய்ச்சி விளையாடி கொண்டிருப்பார். ஆனால் மதுராபுரியிலோ பகவான் தொழில்முறை சார்ந்த மல்யுத்த வீரர்களின் கீழ்த்தரமான சூழ்ச்சியினால் துன்பத்துக்கு ஆளாகிறார் என்று குறிப்பிட விரும்புகின்றனர். பாருங்க, பகவான் விருந்தாவனத்தில் இருக்கும்போது இவ்வளவு சந்தோஷமாக விழுந்தார். இங்க இவ மல்யுத்தம் என்ற பேரில் பகவானை கஷ்டப்படுத்தினேன் என்று சொல்லி கதைக்கினியான். அப்ப என்று குறிப்பிடுகின்றனர். இவ்வாறு மதுராவில் உள்ள பெண்கள் அதர்மமான மல்யுத்தத்தில் கிருஷ்ணரை ஈடுபட்டிருப்பதை கண்ட வேதனையில் காரணமாக பாருங்க, அந்த பெண்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பெண்களுக்கு தான் அந்த ஒரு இது வரும், பாசம் வரும், அப்ப இரக்க குணம் வரும். அதால வேதனைப்படின. அப்ப மதுராபுரியை அவன் நிந்திக்கின்றன பாருங்க. மதுராபுரி வாசி பெண்களே மதுராபுரியை நிந்திக்கின்றனர். உண்மையில் மதுராபுரியும் கூட பகவான் நித்திய உறவிடங்களில் ஒன்றையாகும். பகவானுடைய லீலையில பிருந்தாவனதாமம், மதுராதாமம், துவாரகதாமம் இது 3மே நித்தியமானது, ஆன்மீகமானது. ஆனாலும் அவை அங்க நிந்திக்கின. அப்ப ஆயினும் இங்கு அக்கூட்டத்தில் உள்ள பெண்கள் தங்கள் அன்பினை எதிரான மனநிலையில் வெளிப்படுத்துகின்றனர். இப்ப புரிஞ்சுதா? மதுராவும் ஒரு தாமம் தான். ஆனா அந்த பெண்களின் அன்பு பகவான நடக்கின்றோன்னும் அதை எதிர்முறையா யோசிக்கின. ஏன் அவ 2 பேரும் சின்ன பாலர்கள். பிருந்தாவனத்தில் அந்த பாலர்கள் அவ்வளவு சந்தோஷமாக பிருந்தாவன வாசிகளோட இருந்தன. இங்க மல்யுத்த வீரர்களோட அந்த சிறு பிள்ளைகளை வச்சு சண்டை பிடிச்சா இப்படி இருக்குமென்று தான் அவ என்ற மனநிலையில போகுது. ஆனா மதுராவும் ஒரு தாமம் தான். அது மட்டும் இல்ல, பகவான்கள் 2 பேருமே பகவான்கள் தான். சின்ன பிள்ளையா இருந்தா என்ன, பெரியாக்களா இருந்தா என்ன, அவை எந்த கோலத்துல இருந்தாலும் அவை பகவான்கள். அவைன்ற சக்தி குறைகிறது இல்லை. ஆனா அவைக்கு அந்த தாய்ப்பாசம் என்ற கோணத்துல அவை கதைச்சு கொண்டிருக்கிறேன் எல்லாத்தையுமே. அப்ப கோபியர்கள் என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? அழகின் சாரமாக இருப்பது இணையற்றதும் விஞ்ச முடியாதமான பகவான் கிருஷ்ணரின் வடிவின எழிலினை அவர்கள் எப்போதும் தங்கள் விழிகளினால் பருகி கொண்டிருக்கின்றனர். எங்க? பிருந்தாவனத்துல பகவானுடைய அழகு, அந்த அழகே எழில், புகழ், செல்வம் போன்றவை 6 விதமான இது இருக்கு பகவானுக்கு. இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு அரியதண்டு அவை சொல்லின. அப்ப இச்சுலோகத்தில் பதவுரையில இதெல்லாமே சைத்தன்ய சரிதாமிரதத்தில இருந்து எடுக்கப்பட்டதுண்டு சொல்லப்படுது. எங்க நிர்மலா அம்மான்டா இப்பதானே விட்டுட்டு போறா. கதிர்மால் மாதாச்சும் வாசிப்பீங்களா? வாசிங்கோ 15. ஹரே கிருஷ்ணா. பதம் 15. ஸ்ரீல பிரபாதா குஜே மாதாஜி குஜே தைர் நியுக்த
விதிபிர் விவிதைர் அச்சுதேதரௌ யுதாதே யதான்யோன்யம் ததைவ பல முஷ்டிகௌ. பகவான் கிருஷ்ணரும் அவரது எதிரியும் செய்தது போல் பகவான் பலராமரும் முஷ்டிகனும் பிரசித்தி பெற்ற மகிழ்ச்ச விதிகள் பலவற்றை மிக தேர்ச்சியுடன் வெளிப்படுத்தி காட்டினர். பகவத்காத்ர நிஸ்பாதைர் வித்ர நிஸ்பேச நிஷ்டுரைக சானுரோ பஜ்யமானாங்கோ முகுரு கிலானிம் அவாபக. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவானின் அங்கங்களிலிருந்து வந்த கடுமையான தாக்குதல்கள் சானுரன்களின் மீது நசுங்கச் செய்யும் வஜ்ராயுதங்கள் போல் விழுந்து அவனது உடலின் எல்லா பகுதிகளையும் உடைத்து நொறுக்கி அவனுக்கு மேலும் மேலும் வேதனையும் தோர்மளித்தன. பொருளுரை. சானுரனின் முழங்கைகள், கரங்கள், முழங்கால்கள் மற்றும் புற அங்கங்கள் அனைத்தையும் நீங்க எது படிக்கிறீங்க? படிக்கலாம் 15 படிக்கணும். 15வது ஸ்லோகம் 44வது அத்தியாயத்துல. நல்ல படிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ, நான் 19 படிக்கிறேன். 15 அப்ப சொல்லு எவ்வளவு நேரம் ஆச்சு பார்த்துக்கொண்டான்னு இருந்தா நம்ம 19 பக்கத்துக்கு போனோம். மற்ற பக்கம் பிரட்டேக்காங்கால விட்டேன். சாரி. மொழிபெயர்ப்பு. விரதத்தில் உள்ள சுலோகம் வாசிக்கிறேன். அதை விட்டுட்டு அப்படியே வாங்க மொழிபெயர்ப்பு. விரதத்தில் உள்ள பெண்கள் பெரும் பாக்கியசாலிகள் ஆவார். ஏனெனில் அவர்கள் மனங்கள் எப்பொழுதும் கிருஷ்ணர் மீது பற்றுடையவையாக இருக்கின்றன. அவர்களுடைய கண்டங்கள் எப்பொழுதும் கண்ணீரினால் விம்முகின்றன. அவர்கள் பசுக்களிடம் பால் கறக்கும் பொழுதும், தானியங்களை அரைக்கும் பொழுதும், தயிர் கடையும் பொழுதும், சாணி பொறுக்கும் பொழுதும், அழுகின்ற தங்கள் குழந்தைகளை பராமரிக்கும் பொழுதும், முற்றத்தில் நீர்தளிக்கும் பொழுதும், இல்லங்களை சுத்தம் செய்யும் பொழுதும், புற செயல்களை செய்யும் பொழுதும் அவரை பற்றியே பாடுகின்றனர். அவர்களின் மென்மையான கிருஷ்ண உணர்வினால் அவர்கள் தாமாகவே அவர்கள் விரும்பும் எல்லாவற்றையும் எய்தப்பெறுகின்றனர். பார்த்தீங்களா? எந்த நேரம் கிருஷ்ணரை மறக்காத மாதிரியே வேலை எல்லாமே செய்யத்தான் வேணும், எல்லாமே செய்து கொண்டான் இருக்குது. அதில் எந்த வேலையும் அங்கே விடையில விரயத்தில் நடக்கிற வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கு. அதுவும் பாருங்க, கிராமப்புறம் தானே, அங்கே வந்த எல்லா வசதிகளும் இல்லை. அப்போ என்ன வேலை செய்தாலும் பகவான் புகழை பாடிக்கொண்டு தான் அதில் எல்லா வேலையுமே செய்ததால் அது மங்களகரமான அது தாமமாக இருக்குது. அந்த மக்கள் எதுக்கும் ஆசைப்படையில, பகவானை தவிர அதில் எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. அடுத்த பாசிங்க 16. ஹரே கிருஷ்ணா. பதம் 16. ராதர் விரஜ ஆவிசத சாயம் கோபி சமம் குவணய தோஸ்ய நிசம்ய வேணும் நிர்ஹம்ய தூர்ணாம் அபாலஹ பதிபூரி புண்ணியஹ பஸ்யந்தி சஸ்முத முகம் ச தயாவலோகம். அதிகாலையில் மொழிபெயர்ப்பு. அதிகாலையில் பசுக்களுடன் விரதத்திலிருந்து செல்லும் பொழுதும் மாலையில் திரும்பி வரும் பொழுதும் கிருஷ்ணர் தமது புல்லாங்குழலிருந்து எழுப்பும் இனிய இசையினை கேட்டு கோபியர்கள் அவரை காண்பதற்காக தங்கள் இல்லங்களிலிருந்து விரைந்து வெளியே வருகின்றனர். அவர் பாதையில் நடந்து செல்கையில் அவரை காணவும் அவருடைய புன்னக புத்தமுகம் கருணையுடன் அவர்களை பார்ப்பதற்கும் அக்கோபியர்கள் பல புண்ணிய செயல்களை செய்திருத்தல் வேண்டும். 17, 18 பதம் 17. ஏவம் பிரபாச மானாசு ஸ்ரீஷு யோகேஸ்வரோ ஹரி சத்ரும் ஹந்தும் மனசக்ரோ பகவான் பரதர்ஷப. மொழிபெயர்ப்பு. சுகதோசாமி தொடர்ந்து கூறினார். இவ்வாறு அந்த பெண்கள் பேசிக் கொண்டிருக்க, ஓ பாரதகுல நாயகனே, யோக சக்திகள் அனைத்திற்கும் தலைவரான பகவான் கிருஷ்ணர் தமது எதிரிகளை கொல்ல வேண்டும் என்று தம் மனதில் தீர்மானித்தார். 18. வசிக்கவா? சபாஸ்திரகிர ஸ்ருத்வா புத்திர ஸ்நேக சாது ராவ் சூதுராவ் பிதராவ் அன்வதப்யேதாம் புத்திரயோர் அபூதவ் பலம். மொழிபெயர்ப்பு. அப்பெண்களின் எச்சமிகு சொற்களை கேட்ட பொழுது பகவான்கள் இருவர் மீதும் கொண்ட பாசத்தினால் அவர்களின் பெற்றோர்கள், அதாவது தேவகியும் வசுதேவரன் துயரத்தினால் மூழ்கடிக்கப்பட்டனர். தங்கள் புதல்வர்களின் வலிமை எண்ணி அவர்கள் தூக்கித்தனர். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. இயற்கையாகவே கிருஷ்ணன் பெற்றோர்கள் இது போன்ற சூழ்நிலையில் நாம் ஏன் நமது புதல்வர்களை வீட்டில் வைத்துக் கொள்ளவில்லை? நாம் ஏன் அவர்களை
இது போன்ற மோசமான செயல்களில் ஈடுபட வைத்தோம் என்று மனதில் நினைத்து புலம்பவே செய்வர். ஹரே கிருஷ்ணா. இப்ப 16ல என்ன சொல்லப்பட அதிகாலையில பகவான்கள் பசுக்களுடன் விரயத்தை செல்லும் பொழுது மாலையில் திரும்பி வரும் பொழுதும் கிருஷ்ணர் தமது புல்லாங்குழலை எழுப்பிய இனிய ஓசையினை கேட்டு கோபியர்கள் என்னைவார்களாம் அவரை காண்பதற்காக தங்கள் இல்லங்களில் இருந்து விரைந்து வெளியில் வருவார்கள். காலமையில பகவான் பசுக்கிழமைக்க போடுவார் புல்லாங்குழல் ஊதினபடி, திருப்பி வரைக்க புல்லாங்குழல் ஊதி கொண்டு வருவார்கள். அப்போ பகல் பகவானை பிரிஞ்சு பகல் முழுக்க பகவான் சிந்தனையிலே எல்லா வேலையும் செய்வினேன். இப்போ இந்த குழல் ஓசை கேட்டவுடனும் ஓடி வந்துடுவினேன் பகவானை பார்க்கறதுக்காக. அப்போ பகவான் என்ன செய்வார்? அவரை கண்ட உடனும் புன்னக பூத்த முகமும் கருணையுடனும் அவர்களை பார்ப்பதற்கும் அக்கோவியர்கள் பல புண்ணிய செயல்களை செய்திருக்க வேண்டும். பாருங்க, பகவானை பார்க்குற சாதாரண விஷயமா? பகவானை பார்க்குற சாதாரண விஷயமே இல்லை. அப்போ இவ்வளவு புண்ணியம் செய்திருக்கணும் அதில் அவையை பார்க்கறதுக்கு அவை 2 பேரையும். அப்போ சுவதவர் என்ன சொல்றார்? இவ்வாறு அந்த பெண்கள் பேசிக்கொண்டிருக்கையில், ஓ பரதகுல நாயனே, யோக சக்தியின் அனைத்தின் தலைவரான பகவான் கிருஷ்ணர் தமது எதிரிகளை கொல்ல வேண்டும் என்று மனதில் தீர்மானிக்கின்றார். அவங்க இப்போ பிருந்தாவனத்தில் என்ன நடக்கின்றதை மதுரா பெண்கள் தான் நினைக்கினேன். அவர் பிருந்தாவனத்தில் அப்படி இருந்தாரண்டு. இப்போ மல்யுத்தம் நடந்து கொண்டிருக்கே இப்போ பகவான்கள் என்ன நினைக்கினேன்? நீ எதிரிகளை கொல்ல வேணுமெண்டு. 6 எதிரிகள், சானூரன், முஷ்டிகன மல்யுத்த வீரர்களை. அப்பெண்கள் அச்சமிக சொற்களை கேட்ட பொழுது பகவான்கள் 2 மீதும் கொண்ட பாசத்தினால் அவர்கள் பெற்றோர்கள் இணக்கின. தேவகியும் வாசுதேவரும் துயரத்தினால் மூழ்கடிக்கப்பட்டனர். தங்கள் புதர்வர்களின் வலிமையை அவர்கள் துதிக்கின்றனராம். என்ன இதனொன்று தங்களோட பிள்ளைக்கு நடந்துருமோ உண்டு வாசுதேவர் தேவகிக்கும் வாசுதேவருக்கு பயம் பெறுது. அதே கட்டத்தில் அவைய துதிக்கினி என்று சொல்லப்படுது. இயற்கையாகவே கிருஷ்ணரின் பெற்றோர்கள் இது போன்ற சூழ்நிலையில் நாம் ஏன் நமது புதல்வர்களை வீட்டில் வைத்து கொள்ளவில்லை, நாம் ஏன் அவர்களை இது போன்ற மோசமான செயலில் ஈடுபடுத்த அனுமதித்தோம் என்று மனதில் நினைத்து புலம்பவே செய்கின்றனர். பகவான் தான் என்று தெரிஞ்சா கூட குழந்தைகள் என்ற பாசம் அதை மறைச்சிடும். அப்பாவே தன் குழந்தைக்காக பிரார்த்திப்பின. ஆரை பிரார்த்திப்பின? நாராயணரை பிரார்த்திப்பின, தன்னுடைய குழந்தைய காப்பிட. அந்த நாராயணர் தான் அங்கே நிற்கிறார். அதை அவைக்கு தெரியாத மாதிரி வந்துடும். ஓகே, நிர்மலா அம்மா வாசிங்க. 19, 20 வாசிப்பீங்களா? ஹரிகிருஷ்ணா, நிர்மலா அம்மா. ஓகே அம்மா வாங்க. இருக்கிறா திருப்பி வந்திருக்கிறா. சத்தங்கானே தைஷ்யாததிர் நியுதா விதுபீர் விவாதர் அச்சுதேதாரவ் ஜுதாதே ஜதான் ஜோனியாம் தைவ பலமுஷ்டிகவ். ஹரே கிருஷ்ணா. பதம் 19 மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு. பகவான் கிருஷ்ணரும் அவரது எதிரியும் செய்தது போல் பகவான் பலராமரும் முத்துகனும் பிரசித்தி பெற்ற மல்யுத்த விதிகள் பலவற்றை மிக கிளர்ச்சியுடன் வெளிப்படுத்தி காட்டினர். அடுத்தது பகவதா ஹதரா நிஸ்பதா வஜ்ரா நிஸ்பேச நிஷ்டுரக சானுரோ பயானாங்கோ முகிர் கிலானி அவபக. ஹரே கிருஷ்ணா. பாதம் 20 மொழிபெயர்ப்பு. பராபுச பகவானின் அங்கங்களில் இருந்து வந்த கடுமையான தாக்குதல்கள் சானுரன் மீது நசங்கச் செய்யும் வச்சிராயுதங்கள் போல் விழுந்தது. அவனது உடலில் எல்லா பகுதிகளையும் உடைத்து நொறுக்கி அவனுக்கு மேலும் மேலும் வேதனையும் சோர்வும் அளித்தன. பொருள்கள் சானுரன் முழங்கைகள், கரங்கள், முழங்கால்கள் மற்றும் புற அங்கங்கள் அனைத்தும் பலமிழந்து போயின. பகவான் இவனை கொல்ல வேணும் அவை என்று பகவான்கள் 2 பேரும் துவங்கினேன். இப்போ சானூரன் முழங்கை, கரங்கள், முழங்கால் எல்லாம் புறாங்கங்களை அனைத்துமே பலம் இழந்து போயிட்டான். அதனால எனக்கு யுத்தம் செய்கிறது முடியாமல் போகுது. என்ன பகவான்கள் கொல்ல போயினேன் அவைய. சாஸ்வேன வேத உத்பதா முஷ்டி கிருதயா கரன் உபவ் பகவதா வாசுதேவம் கிரதோ வசீசி அபதா. ஹரே கிருஷ்ணா. பதம் 22 மொழிபெயர்ப்பு. சில பிரபாதாக்கு சிலத்திராட்சேற்றம் கொண்ட சானூரன் பகவான் வாசுதேவரை ஒரு பரிந்தின் வேகத்தில் பாய்ச்சி தாக்கி அவரது மார்பில் தனது முஷ்டிகளால் குத்தினார். பொருளுரை: இதிலிருந்து சானூரன் தான் தோற்று விடுவோம் என்று உணர்ந்து சீற்றம் கொண்டு பகவான் கிருஷ்ணரை தோற்கடிக்குவதற்கு ஓர் இறுதி முயற்சி செய்தார் என்று தெரிகின்றது. அவ்வசுரன் நிச்சயம் நல்ல மல்யுத்த வீரன் உணர்ச்சி உடையவனே ஆவான். ஆயினும் அவன் வெற்றியை எதிர்பார்த்திருந்ததால் அவன் நிச்சயம் தவறான இடத்தில், தவறான நேரத்தில், தவறான மனிதருடன் பொழுதுதான்
பொருந்துதான் என்றே பொருந்துதான் என்றே கூற வேண்டும். ஹரே பொருள்தான் கிருஷ்ணா. அப்ப ஹரே இப்ப கிருஷ்ணா. வந்து அவ தோற்று விடுவோம்னு உணர்ந்து சீட்டம் கொண்டு பகவான் கிருஷ்ணரை தோற்கடிக்க ஒரு இறுதி முயற்சி அவன் செய்கிறானும். அவ்வசுரன் நிச்சயம் நல்ல மல்யுத்த வீரன் உணர்ச்சி உடையவனே தான் அவன் நல்ல மல்யுத்தம் தான். ஆயினும் அவன் வெற்றியை எதிர்பார்த்திருந்தான். அவன் நிச்சயம் தவறான இதில் தோற்றுடுவான் என்று தான் பொருள்படும் என்று சொல்லப்படுது. ஓகே, கமலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதங்கள் 22-23 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். நாசலத் பிரஹராரனோ மலாஹத இவ திப்பிவ பாஸ்வோர் நிக்ருக்ய சானுராம் பஷீஷோ பிரமயன் ஹரி பூ ப்ருசுமோ போதாயா மாச தரசா சன சீவிதம் விஸ்தரஸ்தா கல்ப கசஸ்ரக் இந்திரதவ இஷாவத். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர். அவ்வசுரனின் பலமான தாக்குதல்களை மலர் மாலையினால் தாக்கப்படும் ஜானையை போல் தாங்கிக் கொண்டு பகவான் கிருஷ்ணர் அசையாமல் நின்றார். பின்னர் அவர் ஷானுரனை தமது கரங்களினால் பற்றி அவனை பலமுறை சுழற்றி மிகுந்த விதத்துடன் தரையில் உருட்டினார். ஒரு பெரும் விழாக்கால தூண் ஒன்று சாய்ந்து வீழ்வது போல வீழ்ந்த ஷானுரனின் ஆடைகளும் மாலைகளும் சிதற தலைமுடிகளே அவன் இறந்து போனான். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமிகள் இந்திர துவஜம் என்னும் வார்த்தைக்கு பின்வருமாறு விளக்கம் அளிக்கிறார். வங்காளத்தில் ஒரு குறிப்பிட்ட பண்டிகையின் போது மக்கள் ஒரு பெருந்தூண் ஒன்றினை மனிதனின் வடிவத்தில் நிறுவி அதனை கொடிகளாலும் பாதைகளாலும் அலங்கரித்து வைப்பர். அவன் ஷானுரன். அந்த மாபெருந்தூண் வீழ்வது போல் வீழ்ந்தான் அவன், அதாவது ஷானுரன் அந்த மாபெரும் தூண் வீழ்வது போல் வீழ்ந்தான். ஹரே கிருஷ்ணன். பதம் 24-25 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ததைவ முஷ்டிக பூர்வம் ஸ்வமுஷ்டியா பிகாதன வை பலபத்ரேன பலிதன தலோன பிகதோ பிருஷம் பிரபேபிதசு ருதிரம் உத்வன் முகதோதித ஸ்வஸ்ஸ பபாதோர்வி உபஸ்தே வாதாக இபாங்கிரிப. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அதுபோல் முஷ்டிகனும் தனது முஷ்டியினால் பகவான் பல பத்திரனை தாக்கினான். பின்னர் அவனும் கொல்லப்பட்டான். ஒரு பயங்கரமான தாக்குதலை பகவானின் கரத்தினால் பெற்றவுடன் அந்த அசுரன் பெரும் வேதனையினால் நடுநடுங்கினான், இரத்தங்கக்கினான். பின்னர் புயற்காற்றினால் மரம் வேரோடு வீழ்வது போல் உயிரற்று நிலத்தில் வீழ்ந்தான். ஹரே கிருஷ்ணா. இப்ப பலராமர் முஷ்டியனை கொல்றார், கிருஷ்ணர் வந்து சானூரனை கொல்றார். அப்ப ரெண்டு பேரையும் கொண்ட கதை தான் வருது. 26 படிங்க. ஹரே கிருஷ்ணா. பதம் 26 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ததகூடம் அனுப்பிராப்த ராம பிரகரதாம்பர அவதிலீலையா ராஜன் சாவஞ்சம் பாம முஷ்டினா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அடுத்து தன்னை எதிர்த்த கூடன் என்னும் மல்லனை வீரரான பகவான் பலராமர் ஓ மன்னனே விளையாட்டாகவும் அலட்சியமான் தமது இதது முஷ்டியினால் தாக்கி கொன்றார். 27 ஹரே கிருஷ்ணா. ராணி மாதாஜி. பதம் 27 ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு தர்ஹி ஏவ ஹி சலஹ கிருஷ்ண பிரபஆஹத சீர்ஷஹ இத்விதா விதீர் நஸ்தோச லஹ உபாவ் அபி நிபேததுஹ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பின்னர் கிருஷ்ணர் சலன் என்னும் மல்லனை அவனது தலையில் தமது முன் பாதத்தினால் தாக்கி அவனை இரண்டாக கிழித்தார். அதே போன்று தோசலன் என்னும் மல்லனையும் கிழித்தார். இரு மல்லர்களுமே கீழே விழுந்தும் மாட்டினர். பதம் 28 சானூரே முஷ்டிகே கூடே சலே தோசகே அதே சே ஷாஹ விப்ருது ஸ்ருஷர் மல்லாக சர்வே பிராண த்ரீ சபக. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. சானூரன், முஷ்டிகன், கூடன், சலன், தேசலன் என்னும் மல்லர்கள் கொல்லப்பட்டவுடன் அங்கு மீதமிருந்த மல்லர்களும் அனைவரும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓட்டம் பிடித்தனர். இதெல்லாம் பேர் மங்கால இறந்த ஒண்ணம் அங்க இருக்கிறவங்க பயத்துல எனக்கு யுத்தம் செய்து பிரயோசனம் இல்லை என்று அவை ஓட்டம் பிடிக்கினியா. ஓகே, வாசிங்க. 29 பதம் 29 ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதருக்கு ஓபான் வைரஸ்யான் ஆக்ருஷதைக சம்ஸ்ருஜு
ய விஜ ஹ ருதுஹ வாத்மானோஸ் பூஷ்யேஸ்வ வல்ஹந்தௌ ருது ருத நூ பிரபசௌ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பின்னர் கிருஷ்ணரும் பலராமரும் தாங்கள் இளம் ஆயர்குல நண்பர்களை தங்களுடன் சேர்ந்து கொள்ளுமாறு அழைத்தனர். அவர்களோடு சேர்ந்து பகவான் ஆடவும் விளையாடவும் செய்தனர். அவர்களின் கால் சலங்கைகள் இசைக்கருவிகளின் இசைக்கேற்ப ஒலித்தன. பொருள்களை இன்று கூட குத்துச்சண்டை போட்டிகளில் ஒருவன் வெற்றி பெற்றவுடன் அவனது நண்பர்கள் உறவினர்களும் அவன் இருக்கும் மேடைக்கு பாந்தோடி சென்று அவனை வாழ்த்துவதையும் வெற்றி பெற்ற வீரன் மகிழ்ச்சியில் கூத்தாடுவதையும் நாம் பார்க்கிறோம். அதே மனநிலையைத்தான் கிருஷ்ணரும் பலராமனும் தங்கள் வெற்றியை உறவினர்களுடனும் நண்பர்களுடன் சேர்ந்து ஆடி பாடி கொண்டாடினர். இப்ப என்ன நடக்கும்? ஒரு ஆள் வெற்றி அடைஞ்சிட்டா இப்ப விளையாட்டு போட்டிகள்ல எல்லாமே என்ன நடக்குது? எல்லாமே அடிச்சு உடைச்சு அந்த சந்தோஷத்துல கூட அடிச்சுடைக்குங்கள். தோல்வியில அடிச்சுடைக்கிற மாதிரி சந்தோஷத்திலையும் கொண்டாடுற அந்த அவையன் அவ்வளவு மனதில் இருக்கிற அந்த வேகம் அது நடக்கும். இப்போ இவர் பகவான் தன்னுடைய ஆறுகுல நண்பர்கள் எல்லாரையும் கூட்டி நாங்கள் டான்ஸுகள் ஆடி எல்லாமே சேர்ந்து ஆடி பாடி கொண்டாடினியாம் சொல்லப்படுது. 30 கமலமம்மா 30 31 பதம் 30. ஜன சர்வே கர்மணா ராமகிருஷ்ணயோ யுதே கம்சம் விபரமுத்யா சாதவ சாது சாத்வ இது. மொழிபெயர்ப்பு. ஹரேஷ்ணா சிறியில பாவதற்கு. கம்சன் ஒருவனை தவிர அங்கிருந்து அனைவரும் கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் செயற்கற்ற செயலை கண்டு பெரிதும் மகிழ்ந்தனர். உயர்ந்த அந்தணர்களும் மாமியர்களும் நன்று நன்று என்று உயர்ந்து பாராட்டினர். கரேஷ்ணா. உயர்ந்த அந்தணர்களும் முனிவர்களும் நன்று நன்று என்று உயர்ந்து பாராட்டினர் என்றும், அதே சமயம் தாழ்ந்த அந்தணர்களின் கம்சனின் புரோகிதர்கள் பெரிதும் துக்கித்தனர் என்றும் தெரிகிறது. பதம் 31. ஹரேஷ்ணா ஹதேஷு மல்லவர்கேஷு வித்யுதேஷு சபோசராட் இன்யவராயத் ஈஸ்வதூர்யாணி வாக்கியம் சேதம் உபாசக. கரேஷ்ணா. போசர்களின் மன்னனான கம்சன் தனது சிறந்த மல்லர்கள் கொல்லப்பட்டது அல்லது ஓடிவிட்டதாக கண்டு அவனது மகிழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்ச்சியை நிறுத்த செய்து பின்வரும் வார்த்தைகளை கூறினார். அங்க ஒரு நிமிஷம் அங்க உயர்ந்த அந்தணர்கள் நன்று நன்றண்ட என்னண்டா பகவான் செய்ததை பாராட்டின. கம்சண்ட புரோகிதர்கள் தூக்கத்தில் இருக்கின. அப்ப போஜ மன்னர்கள் மன்னனான தனது சிறந்த மல்லர்கள் கொல்லப்பட்டதால அல்லது ஓடிவிட கண்டு அவன் அது மகிழ்ச்சிக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்ச்சிகளை அவன் என்ன செய்யறான்? முதல் தண்ட மகிழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்த இசை நிகழ்ச்சிகளை இப்ப எல்லாத்தையும் நிறுத்த சொல்றானாங்க. ஏனண்டா எல்லாமே தங்களுக்கு தோல்வியா போச்சுது. சந்தோஷமா இருந்தா தானே அந்த மியூசிக்கை கேட்கறதுக்கு, துக்கத்துல கேட்க முடியாது. அதால நிப்பாட்ட சொல்லப்படுது. 32 படியுங்க கமலம்மா. ஹரேஷ்ணா. நீ சாரயத திருவருதௌ வசு தேவாத்மஜௌ புராத் தனம் ஹரத கோபானாம் நந்தம் பத்னீத துர்மதியம். ஹரேஷ்ணா. மொழிபெயர்ப்பு. கம்சன் கூறினான், வசுதேவரின் புதல்வர்களான அந்த 2 துஷ்டர்களையும் நகரத்தை விட்டு வெளியேற்றுங்கள். ஆயர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யுங்கள். துர்மதியுடைய நந்தனை சிறை செய்யுங்கள். பாருங்க, இதான் அந்த கையால் ஆகாத தனம் என்று சொல்றது. என்ன சொல்றார்? வாசுதேவர புதல்வர் கிருஷ்ண பலராமரை அந்த 2 கிருஷ்ணர்களையும் நகரத்தை விட்டு வெளியேற்றுங்கள். அவர் 2 பேரையும் ஆறுகளின் சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்யுங்கள். துர்மதியுடைய நந்தரையும் சிறை செய்யுங்கள் என்று சொல்லப்படுது. யார் சர்க்குணம் மாதாச்சி மீட் பண்ணுங்கிறக்க ஒரு சவுண்ட் வருது. ஓகே, இன்பம் மாதாஜி வாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பதம் 33. வசுதேவஸ்து துர்மேதா ஹன்யதாம் ஆஸ்ப ஆசத்தமக உக்ரஷேனாக பிதா சாபி சானுக பரபட்ச
ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதருக்கு ஜெய மொழிபெயர்ப்பு. கெடுமதியுடைய வசுதேவரை கொல்லுங்கள், அதுபோல் நமது பகைவர்களின் பக்கம் நின்று எனது தந்தை உக்ரசேனரையும் அவரது துணைவர்களையும் கூட கொல்லுங்கள். ஹரே பாருங்க கிருஷ்ணா. எப்படி இருக்கு, மற்றவைய கொல்லுங்கன்னு சொல்றான். ஓகே சரி, அவன் கோவத்தில் தன்னுடைய தந்தையும் கொல்லுங்கள். உக்ரசனர் அவனுடைய தந்தை ஏன் கொல்ல சொல்றார்? அங்கால அவருக்கு மற்ற கிருஷ்ணருக்கு பக்கம் சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்றதால. ஓகே. பதம் 34. ஹரே கிருஷ்ணா. ஏவம் விசுத்தமானாய வைகம்சே பிரகுபிதோ அவ்யதः அவ்யயः லகிம் நியோத்பத்ய தரசா மஞ்சம் உத்துங்கம் ஆருகத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதருக்கு ஜெய மொழிபெயர்ப்பு. கம்சன் இவ்வாறு துடுக்குத்தனமாக கூச்சலிட்டவுடன் குற்றமற்ற பகவான் கிருஷ்ணர் பெரும் சினம் கொண்டு விரைவாகவும் எளிதாகவும் உயர்ந்த அரசர்களின் மேடை மீது தாவி ஏறினார். ஹரே கிருஷ்ணா. பதம் 35. தம் ஆவிசன்னம் ஆலோக்கிய மிருத்யம் ஆத்மனம் அசனாத் மனஸ்லி ஹை சோதாய சக்ருஹே சோ அசி சர்மணி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதருக்கு ஜெய மொழிபெயர்ப்பு. மரணத்தின் வடிவம் போல் பகவான் கிருஷ்ணர் தம் அருகில் வர கண்டவுடன் சமயோஜித புத்தியுடைய கம்சன் தமது ஆசனத்திலிருந்து விரைவாக எழுந்து தனது வாளையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டான். ஹரே இப்ப அவர் இருக்கிற இடத்துக்கு மேல பகவான் தாவிட்டார். அரசர்கள் இருக்கிறதுல இவனுக்கு பயம் வந்துட்டு உடனே முழும்பி தன்னோட வாழையத்தையும் கேடையும் எடுக்கிறான் உடனே. ஓகே. 36. பதம் 36. தம் கட்க பாணிம் பிசந்திரம் ஆசு சேயேனம் யதா தட்சிண சவ்யம் அம்பரே சமக்ரதீத் துர்விஜ ஹோத்க்ர தேஜா யதோரகம் தார்ஷ்ய சுத பிரகஸ்யக. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதருக்கு ஜெய மொழிபெயர்ப்பு. கையில் வாளுடன் கம்சன் வானில் பறக்கும் ஒரு பருந்தை போல் மிகவும் விரைவாகவும் இடப்புறமும் வலப்புறமும் ஓடி வந்தான். ஆனால் யாராலும் தடுக்க ஒண்ணால் வலிமையுடைய பகவான் கிருஷ்ணரோ தாட்சணனின் மைந்தன் ஒரு பாம்பை உறுதியுடன் பற்றுவதை போல் ஆற்றலுடன் அவ்வசுரனை பிடித்தார். ஹரே கிருஷ்ணா. பதம் 37. பிரகித்ய கோஷேஷு சலத் கிரீடம் நிபாத்திய ரங்கோபரி துங்க மஞ்சாத் தன்யோ பரிஷ்டாத் ஸ்வயம் அப்ஜதா நாபக பபாத விஸ்வாஸ்ரய ஆத்ம தந்திரக. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதருக்கு ஜெய மொழிபெயர்ப்பு. கம்சனின் தலைமுடியை பற்றி அவனது கீழத்தை கீழே விழச் செய்த பத்மநாபராமன பரம புருஷ பகவான் அவனை உயர்ந்த மேடையில் இருந்து பல்யுத்த அரங்கினன் தளத்தின் மீது தூக்கி எறிந்தார். பின்னர் பிரபஞ்சத்தை தாங்குவோரும் தன்னிச்சையுடையவருமான பகவான் மேல் இருந்து கம்சன் மீது குதித்தார். ஹரே கிருஷ்ணா. இப்ப அங்க மேடையில இருந்து அவரை தூக்கி எறிஞ்சு போட்டு மல்யுத்த தளத்தின் மீது தூக்கி எறிஞ்ச அப்புறம் பகவான் நேரார் அந்த அரங்கில இருந்து அவருக்கு மேல குதிக்கிறாராம். அங்க இருந்து கம்சனுக்கு மேலேண்டு சொல்லப்படுது. ஓகே. யார்? கதிர்மால் மாதாஜி 38. நிர்மலா அம்மா என்ன வாசிப்பீங்களா? என்ன கதிர்மால் மாதாஜி வாசிங்க. நிர்மலா மாதாஜி நீங்க வாசிங்க. இப்ப பதம் 38. ஸ்ரீல பிரபாதாவுக்கு தம் 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 சம்பரேதம் விசகர்ஷன் பூமௌ ஹரிர்யபே தேவம் ஜகதோ விபஸ்யதே ஆஹேதி சப்தசு மகாம் தபாபூத் ஊதீரித சர்வ ஜனநரேந்திர. மொழிபெயர்ப்பு. பின்னர் இறந்து போன ஒரு யானையின் உடலை சிங்கம்மன் இழுத்துச் செல்வது போல் பகவான் கிருஷ்ணர் அங்கு கூழ்மி இருந்த அனைவரும் பார்க்க கம்சனின் இறந்த உடலை நிலத்தில் இழுத்துச் சென்றார். ஓம் என்னனே. அப்பொழுது அங்கிருந்த அனைவரும் பெருத்த குரல் ஆ என்று ஒலி எழுப்பினர். பொருளுரை. பார்வையாளர்கள் இருப்பவர் உயரமான முறையிலிருந்து உயரத்துக்குள்ளே தள்ளிப்பட்டதனால் கம்சன் மூச்சு அடைந்திருக்கின்றான் என்று நினைத்தனர். அதனால் தான் பகவான் கிருஷ்ணர் அவனது இறந்த உடலை அனைவரும் காண இழுத்துச் சென்றார். அப்பொழுது தானே கொடிய கம்சன் உண்மையில் இறந்து விட்டான் என்பதை அவர் உணர்ந்து கொள்வார். ஆஹா என்று வியப்பொலியும் கண்ணிமைக்கும் நேரத்தில் கம்சன் மடிந்து விட்டானே என்னும் ஆச்சரியத்தில் மக்களிடமிருந்து எழுந்த ஒலியாகும் என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி விளக்கம் அளிக்கின்றார்.
பார்வையாளர்கள் அடைந்த வியப்பை பற்றி விஷ்ணு புராணத்திலும் கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ராஜி முடிச்சிட்டீங்களா? இதுக்கு தகோஹாக அதானே ததோஹாக கிருதம் சர்வம் ஆசித்த ரங்கமண்டலம் அவஞாயா பதம் சுருஷ்வா கிருஷ்ணேன மதுரேஸ்வரமம். மதுராவின் மன்னர் கிருஷ்ணர் மிகவும் அலட்சியமாக கொல்லப்பட்டது அங்கிருந்த மக்கள் கண்டவுடன் அரங்கம் முழுவதும் வியப்பொலியினால் நிறைந்தது. பாருங்க, இப்ப வந்து அவனை கம்சனை கொண்டுட்டு பகவான் என்ன செய்யறார், இழுத்து கொண்டு போறாராம். என்னத்துக்காக அவருக்கு அவ்வளவு கோபம் வந்ததுன்னு தெரியுமா? கொண்டார் கிருஷ்ணர். ஆனால் என்னத்துக்காக கம்சனை இழுக்கிறான்டா, கம்சன் சொன்னான் ஒரு வார்த்தை என்னண்டா, வாசுதேவனின் புதல்வான இரு துஷ்டர்களையும் நகரத்தை விட்டு வெளியேற்றுங்களா. 32வது ஸ்லோகத்துல வருது. அதனை ஆயர்களின் சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்யுங்க கம்சன் சொன்னான். துர்மத்தியுடைய நந்தனையும் சிறை செய்யுங்கன்னு சொன்னான் கம்சன். இப்ப பகவான் என்ன செய்யறார், அந்த அரங்கத்திலிருந்து இழுக்கிறாராம், அவனை இழுத்து கொண்டு போறாராம். அப்படியே இழுத்து கொண்டு தாதாப்பனுக்கு முன்னால அவனை விடுவார். அப்ப எல்லாருமே வந்து இதை பாக்கினேன், ஆச்சரியத்துல பாக்கினியான் கம்சன் இறந்ததை. அப்ப அங்கிருந்த மக்கள் எல்லாம் கண்டவுடன் அரங்கம் முழுவதுமே வியப்பொலியினால் நிறைந்ததாம். அப்படி ஒரு சிறு பாலகனண்டு முதல் இணைச்சு தாய்மார எல்லாமே கவலைப்பட்டின, இது சின்ன பிள்ளைகளோட இப்படி இவையெல்லாம் செய்கிறது தப்புண்டு. ஆனா இப்ப அந்த சின்ன பாலர்கள் தான் இவரை கொண்டு இழுத்து கொண்டு போறாருன்னு சொல்லப்படுது. நிர்மலா அம்மா வாங்க. ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல 39. பிரபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். ஸ்லோகம் 39. சா நித்யதோத்விக்னதியாதம் ஈஸ்வரம் விபன்ன அதன்பா விசரன் சிவபன் சிவபன் சிவசன். ஹரே கிருஷ்ணா. ததத்சக்ராயுதம் அக்ரதோ யதஸ்தத் ஏவ ரூபம் துரளாவம் மாப. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். பரமபுருஷ பகவான் தன்னை கொன்று விடுவார் என்ற நினைவினால் அம்சன் எப்பொழுதும் கவலையிலேயே ஆழ்ந்திருந்தான். ஆகையினால் அவன் பருகும் பொழுதும் உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஏன் சுவாசிக்கும் பொழுதும் கூட அவன் தன் முன்னால் சக்கராயுதத்தை கையில் தாங்கிய பகவானையே கண்டான். அதனால் ஹம்சன் தனது மரணத்திற்கு பின் கிடைதற்கரிய பகவானின் அதே வடிவத்தினை எய்த பெறும் நல்வரத்தினை பெற்றான். பொருளுரை. ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். பரமபுருஷ பகவானை பற்றிய தொடர்ந்த நினைவு அம்சனின் அச்சத்தில் பிறந்ததாக இருந்த போதிலும் கூட பகவான் அவரது குற்றங்களை அனைத்தையும் நீக்கினார். அதனால் அசுரன் பகவானின் கரங்களினால் மரணம் எய்தி முக்தி அடைந்தான். ஹரே கிருஷ்ணா. மாதா. ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். ஸ்லோகம் 40. தஸ்யானுஜா பிராதரோ அஸ்தௌ கங்கணியோதாஹாதய அப்யதாவண்ண அதிகிருத்தாபராதுர் நிர்வேசகாரின. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். அதன் பின்னர் கங்கன் மற்றும் நியக்ரோதகன் தலைமையில் உள்ள அம்சனின் 8 இளைய சகோதரர்கள் தங்கள் மூத்த சகோதரனின் மரணத்திற்கு பழிக்கு பழி வாங்கும் எண்ணத்தில் பகவான்களை தாக்கினர். ஹரே கிருஷ்ணா. இப்ப கம்சன் இறந்த உண்ணம் பழிக்கு பழிவுன்றதுக்காக அங்க பகவான்களை அவ தாக்கினி என்று சொல்லப்படுது. இதோட முடிப்பம் பின்னேரம் இது படிச்சு மற்ற புத்தகத்துக்கு போவோம். வாஞ்சகல்பத்தருஷ்யா கிருபா சிந்து அவச பதிதானாம் பாவனோபியோ வைஷ்ணவோபியோ நமோ நமக. ஹரே மாதாஜி. மாதாஜி எனக்கு கொஞ்சம் நெட் பிரச்சனையா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நன்றி நன்றி. ஹரே